அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் ஒரு விஷயம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது டைம் மட்டும்தான். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரு விஷயம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது டைம் மட்டும்தான். இந்த டைமை எப்படி சிறப்பாக கையாளுறாங்களோ, எப்படி உபயோகமானதா பயன்படுத்துறாங்களோ, அதன் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வெற்றி வந்து சேருது. காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு படிக்கும் போதும் சரி, அதே மாதிரி எக்ஸாம் ஹால்லையும் சரி, டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேர் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு போயிட்டே எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அந்த சகோதர சகோதரிகளுக்கான வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணது, அதாவது நானும் எனது நண்பர்களும் ஃபாலோ பண்ணது, அதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு சில விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். படிக்கக்கூடிய டைத்தை நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு சில டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். இது நானும் எனது நண்பர்களும் ஃபாலோ பண்ணது. இதை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஜெயிக்கவும் செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது உபயோகமானதாக இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு வழியில் நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு உங்களோட வேலை ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அதுதான் செட் ஆகும்னா நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சீங்கனாலும் சரி, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலும் சரி, காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, எல்லாரும் வீட்டில் இருந்து படிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வேலை இருக்குது, வேலையும் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், இந்த நேரத்தில் நம்ம படிக்கவும் செய்கிறோம். இது காம்படிஷன் எக்ஸாமில் வின் பண்ணுறதுக்கு போதுமானதா, எப்படி நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு எழும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி தான். ஒரு ரியல் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த குறிப்பிட்ட நேரம் கொஞ்ச நேரம் நீங்கள் படிச்சீங்கன்னாலும் எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே இம்பார்ட்டண்ட். என்னோட நண்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல்னால வேலையை விட்டுட்டு லீவ் போட்டுலாம் வந்து படிக்கிறதுக்கான சூழல் இல்லை. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கு. அங்கே அவங்களெலாம் சில டைம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்களுமே இந்த டைம் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணி படித்து இன்றைக்கி கிளியர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காங்க நிறையா. அப்போது நீங்கள் படிக்கக்கூடிய டைம்ங்கிறது அங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது, படிக்கக்கூடிய வேங்கிறது அங்கே இம்பார்ட்டன்ட். அந்த டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி அந்த படிக்கிறதுக்கான மனநிலையை நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது, நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடியுமா, முடியாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த 2 குரூப் 1க்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, லீவு போட்டு, ஆஃபீஸுக்கு லீவு போட்டு நான் குரூப் 1க்கு உட்காந்து படித்தேன். ஆனால் அந்த வருஷம் நான் கிளியர் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த குரூப் 1ல் நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் டியூட்டி போனேன். அப்போ நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன். அதாவது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணேன். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணேன். அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது, என்னடா லீவ் போட்டு படித்தேன் ஆனால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் முதல் நாள் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமினேஷன், சனிக்கிழமை வரைக்கும் நான் டியூட்டிக்கு போயிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சு போய் எக்ஸாம் எழுதுறேன். ஆனால் அந்த முறை ரிசல்ட்டில் பாஸ்ன்னு வருது. அப்போ நான் என்ன அப்போ பண்ணினேன், என்ன இப்போ பண்ணலை, அதே மாதிரி அப்போ என்ன தவறு பண்ணேன், இப்போ அந்த தவறு என்ன பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா லீவ் போட்டு படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டேன்,
இது வேலைக்கு போயிட்டு படிக்கும்போது பாஸ் ஆயிட்டேன். எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்சதே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கிடைச்சது. அந்த நேரத்தினுடைய வேல்யூ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சது. ஸோ அதில் ஒரு நொடி கூட என்னால் வீணடிக்க முடியல. அப்படி அதனுடைய மதிப்பை தெரிஞ்சு நான் உபயோகப்படுத்தும் போது தான் எனக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வருது. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது, படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சில பேர் 10 மணி நேரம் 15 மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். சில பேர் 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கிறாங்க, அவங்க கூட நம்ம எப்படி காம்படிஷன்ல வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா 3 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கனாலும் அதை பர்ஃபெக்டாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், உங்களால் வின் பண்ண முடியும். அந்த 3 மணி நேரத்தை எப்படி நீங்கள் உபயோகமானதாக மாற்றிக்கிறது, அதுக்கு என்னென்ன சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்கும் போகும் வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக அந்த டைமை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான். சரி, இப்போ காலையில் எழுந்த உடனே, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்க? புக் எடுத்து உட்காந்து படிப்பீங்க, சரியா? இப்போ 8:30க்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற டைம்னு வச்சுப்போம். 8:30க்கு நான் கிளம்பணும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 8 மணி வரைக்கும் படிப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 7:30 8 மணி வரைக்கும் படிப்பீங்க. ஒரு 1/2 ஹவரில் நம்ம என்ன பண்ணலாம், குளிச்சுட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு ஜென்ஸோட மைண்ட் செட் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அது 1/2 ஹவரில் நம்ம ரெடியாகி போனோம்னா ஆஃபீஸ்க்கு கரெக்டாக டயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க. அதே மாதிரி லேடிஸும் அதே மாதிரி. லேடிஸுக்கப்போ வீட்டு வேலைகள் இருக்கும். இது லேடிஸ் இல்லத்தரசிகளுக்குன்னு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா அவங்களோட பொறுப்புகள் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும், சரியா? அதுப்போ டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளை வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களை விட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் இன்னும் கிரிட்டிக்கலானது. அதுக்கு தனியாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அது இன்னும் நம்ம விரிவாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் 8:30க்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணக்கூடியது என்னன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா படிக்க ஆரம்பிப்பீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தது 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு அந்த 1/2 மணி நேரத்தில் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நான் இப்போவும் சொல்லக்கூடியது என்னென்னா, மாற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்த கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னா அதை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிடுவோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவேனோ அது முதல் நாளே பண்ணி முடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ட்ரெஸ்ஸு இப்போ இந்த ஷர்ட்டை நான் போட்டிருக்கேன், இதை நான் அயன் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே பண்ணி வச்சுருவேன். இல்லை காலையில் ஏர்லியாக எந்திரிச்ச உடனே என்னோட முதல் வேலை என்னென்னா, எப்போ நான் எந்திரிக்கணும், எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு என்னவெல்லாம் தயாராக இருக்கணுமோ தயார் பண்ணி நீட்டாக ரெடி ஆகி உட்காந்துட்டு தான் படிப்பேன். புரியுங்களா? ஒரே ஒரு விஷயம், சாப்பிட்ற விஷயம். சாப்பிட்றது மட்டும் எந்திரிச்சோடனே சாப்பிட மாட்டோம் இல்லையா? அது அந்த டைமுக்கு ரெடி ஆனோன்னு தான் சாப்பிட போகிறோம். அது மட்டும்தான் மிஸ் ஆகுமே தவிர மற்ற எல்லாம் ரெடியாகி உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நான் இனிமேல் உட்காந்து படித்ததுக்கப்புறம் நான் போய் குளிச்சு ரெடி ஆகி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் ஐடி கார்டு எடுத்துட்டேன்னா, மொபைல் எடுத்துட்டேன்னா, சார்ஜர் எடுத்துட்டேன்னா, பஸ் பாஸ் எடுத்துட்டேன்னா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் அங்கே வரவே வராது. இந்த 1/2 ஹவர் அந்த கடைசி 1/2 மணி நேரம் அந்த அரியபரியாக கிளம்புற விஷயங்கிறது அங்கே இருக்காது. ஏன்னா நான் முன்னக்கூட்டியே என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஓகே எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஐடி கார்டு ஓகே பேக்கில் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸில் இந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும் எல்லாம் ரெடி, என்னென்ன விஷயங்கள் வேணும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ரெடி. ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு ஆஃபீஸ் போட்டு போகிற ட்ரெஸ் நீட்டாக குளிச்சு தலைவாரி ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாக உட்காந்தாச்சு. அடுத்தது நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதான் பாக்கி சாப்பிட்டு. அப்படிங்கிறப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஆரம்பித்தா இப்போ 8:30க்கு நான் கிளம்பணும் அப்படின்னா 8:25 வரைக்கும் நான் படித்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
கரெக்டு தானே? ஏன்னா ஆல்ரெடி நான் கிளம்பி தானே இருக்கேன். ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, எந்திரிச்சோன்னா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இயர்லியாக 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த டயத்தில் போய் குளிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கங்கிறது முடியாத காரியம். பட் 7 o'clock முன்னாடி அந்த மாதிரி 6-7 o'clockல நீங்கள் அந்த மாதிரி ரெடி ஆகிடலாம். ஸோ இதுதான் நான் பண்ணக்கூடிய, இன்னுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு மேலே நான் மேலே போஸ்டிங்காக நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் படித்த விஷயத்தை தான் நான் போய் டீச் பண்ணுவேன். அது எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஏன்னா நான் ஒரு வாரம் நான் படிக்கிறேன், அந்த ஒரு வாரத்தை படித்த விஷயத்தை தான் நான் அந்த ஒரு நாள் போய் இலவசமாக சொல்லி தருவேன். அது சொல்லிட்டு தான் சொல்லுவேன். எனக்கு படித்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், அது உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். நான் டெய்லி இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். என் நண்பர்களுக்கும் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணி அவங்களே சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இது. செகண்ட் திங், ஆஃபீஸில் போய் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன், நான் இந்த எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு தயவு செஞ்சு ஆஃபீஸில் யார்கிட்டையும் நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க, சொல்லாதீங்க. சொல்ல வேணாமல் இருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு சரி. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க. சில நெகட்டிவான தாட் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூடுதல் பேர்டன் ஏற்படும். அது வந்து ரியலாக நீங்கள் அனுபவிச்சா தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும். நான் அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிச்சதில்லை. பட் என்னோட நண்பர்கள் அதை ஒரு சில பேர் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இந்த மாதிரி நான் மேலே போஸ்டிங்க்கு இதை படிக்கிறேன், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ அது வேணும்னே அவங்க செய்கிற மாதிரி இருக்காது. பட் உங்களுக்கு அது வந்து ஒரு கூடுதல் சில விஷயங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுமான வரை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கிறத ஒரு ஆஃபீஸில் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸில் மட்டும்தான் பேசிக்கணும். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பேசிக்கணும். உங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை மோஸ்ட்லி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம். சரிங்களா? இதே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் போய் நோட்டிஃபை பண்ணுறதுங்கிறது, அதை போய் நீங்கள் அனுமதி வாங்குறது அப்படிங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மோஸ்ட்லி உங்கள் ஆஃபீஸில் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று. அடுத்தது, எப்போவுமே என்னோட மாணவர்களுக்கும் சரி என்னோட நண்பர்களுக்கும் சரி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆஃபீஸில் ஃபேமிலியை பற்றி யோசிக்காதீங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் ஓடும். நான் ஃபங்க்ஷன் வருது, சொந்தக்காரன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அந்த மாதிரி சில விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். அடுத்தது வீட்டில் ஏதாவது சில கஷ்டங்கள் இருக்கும், அந்த மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நீங்கள் வந்து அந்த ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் நின்றுரும், ஃபஸ்ட்டு தடைப்படும். அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் என்னன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய வேலை 15-20 நிமிஷம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இழுக்கும். அந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படும். அடுத்தது நீங்கள் வீட்டில் போய் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி யோசிக்கக்கூடாது. நாளைக்கு ஒருத்தர் விசிட் வர போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு ஐயோ விசிட் வர போகிறாங்க, என்ன கேட்க போகிறாங்களோ, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் பண்ணணும், இல்லை நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று முடிச்சாகணும் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு அது என்ன பண்ணுறது இப்படி பண்ணுறது இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நண்பர் ஒருத்தங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல, டைம் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் ஆஃபீஸில் போய் வீட்டு விஷயத்தை யோசிக்காதீங்க, வீட்டில் வந்து ஆஃபீஸ் விஷயத்தை யோசிக்காதீங்க அப்படின்னு. அவங்க எங்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. அது எப்படி சார் யோசிக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க சார், அப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படி இப்படின்னு என்கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் என்ன மேஜர் அப்படின்னு கேட்டேன். அவங்க பதில் வந்து சைக்காலஜி நான் படிச்சிருக்கேன்
அப்படின்னாங்க. நான் அதோட அவங்க அந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மேஜர் படிச்சிருக்கிறோமோ அதில் நாம தான் எக்ஸ்பர்ட், நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோட மேஜர் வந்து தமிழ். இப்போ நான் தமிழில் ஒரு நல்ல ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு, வேற ஏதாவது ஆர்டிக்கிள் போட்டிருக்காரு, என்கிட்ட இல்லை ஒரு சஜஷன் சொல்கிறாரு அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட வளர்ச்சிங்கிறது இருக்கும். நான் எப்போ நான் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போவுமே என்னோட வளர்ச்சிங்கிறது ஸ்டாப் ஆயிரும். தேவை ஏற்படும் போது தான் என்னதுங்க வளர்ச்சி ஏற்படுங்கிறது தான் விதி. நல்லா கவனிச்சிங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இறக்கும் வரைக்குமே படிச்சுட்டு இருந்தவங்கலாம் இருக்காங்க. அப்போ என்னன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன நாலேஜ் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்க வந்து படிக்க படிக்கத்தான் புது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அந்த சைக்காலஜி படித்த அந்த அம்மாவுக்கு வந்து நான் சொன்னது விளங்கலை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சைக்காலஜி நான் படிச்சிருக்கேன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு எண்ணம். நான் சொன்னேன், நான் சைக்காலஜி படிக்கலை, நான் மனுஷங்களை தான் படிச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். நான் ஒவ்வொன்றும் நான் பட்டு கற்றுக்கிட்டது, அதைத்தான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அதோட சொல்லதை விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ப்ரைவேட்டு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. மாத சம்பளத்தில் அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த விஷயங்கள் கேட்டவன் இங்கே நிறைய இந்த திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, ஃபைனான்ஸில் வேலை செஞ்சவங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேற கவர்மெண்ட் சர்வீஸில் சின்ன போஸ்டிங்களில் இருந்தவங்க, அவங்க எல்லாருமே கேட்டு ஃபாலோ பண்ணி அவங்க பெரிய போஸ்டிங் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த அம்மா அப்படியே தான் இருக்கு. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது இன்க்ளூடிங் மீ. நான் அப்படி நினைச்சேன்னா அவ்வளோதான், என்னோட வளர்ச்சிங்கிறது அதோட தான் ஸ்டாப். அதுக்கு மேலே நம்மளோட குழந்தைகள்கிட்ட கூட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்மளுக்கு தெரியாத விஷயங்களோட நம்ம குழந்தைகளுக்கு நிறைய தெரியும். சரி, ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, இது இந்த எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் எழும். நான் இப்போ சொல்லும்போது எப்படி ஆஃபீஸில் குடும்பத்தை பற்றி சரி யோசிக்காமல் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸை எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும் சார்? அவங்க நிறைய பேர் அது இதுன்னு சொல்லத்தானே செய்வாங்க அப்படின்னு கேள்வி வரும். அதாவது அடுத்த வேலை வரும், அந்த வேலை டென்ஷன் இருக்கும், அது எப்படி சார் யோசிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் எழும். அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆபீஸ்ல பர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிற எண்ணத்தை உங்க ஆபீஸ்ல இருக்கிற உங்க மனசுல வர அளவுக்கு நீங்க பர்ஃபெக்டா வேலை செய்யணும். ஒன்றும் இல்லை, என்கிட்ட கேட்பாங்க, ஜெய் இந்த ட்ரைனிங் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே சார் போயிட்டு வந்துடுறேன். ஜெய் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே சார் நான் பண்ணிடுறேன். அதாவது அதில் என்னால் எவ்வளோ ஈடுபாடாக செய்ய முடியுமோ அந்த 100% எஃபோர்ட் அதில் கொடுப்பேன். அந்த டயத்தில் நான் வீட்டில் உள்ளதை நான் யோசிக்கவே மாட்டேன். குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, வீட்டில் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அதை பற்றின நாளைக்கு அடுத்த மாதம் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அந்த நிகழ்ச்சியை, அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். அதுவே இப்போ 5 o'clock என்னோட ஆஃபீஸ் டைம் முடியுது அப்படின்னு வைப்போம். நான் கிளம்பும்போது ஜெய் இந்த ஒரு வேலையை இப்போ முடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இப்போ அந்த இடத்துல நான் வந்து சொல்லுவேன், சார் எனக்கு வந்து 5 o'clock வந்து 5 to 7 என் பையன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் சார், அவன் கேட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் எனக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது என்னோட மேலதிகாரி என்ன நினைப்பாருன்னா, பரவாயில்ல நீங்கள் வந்து நாளைக்கு 8:30 கூட நான் வந்துடுறேன், 9 o'clock 8:30 நான் வந்துடுறேன், இந்த டயத்தில் நான் இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடறேன் சார், இப்போ எனக்கு இந்த மாதிரி போகணும் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அவர் கண்டிப்பாக யோசிப்பார், ஓகே ஜெய் நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் அந்த ஓகே ஜெய் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த வேலையை இதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அந்த டயத்தில் பர்ஃபெக்டாக நான் செஞ்சு முடிச்சிருக்கேன்
அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கே என்ன தோணுன்னா, ஓகே விஜய் வந்து அவர் வேலையை கரெக்டாக செய்கிறாரு, நாளைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாரு, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும் போது தான் ஓகே நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இவனுக்கு இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பான், செய்யவே மாட்டாங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக என்ன ஆகும்னா அதெல்லாம் வேண்டாம் நீ முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு பிடிச்சி வைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம அந்த வேலையை நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோம், நம்ம வேலை ஆஃபீஸில் கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு உருவாக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்கார்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இதை ஒரு 20 ரெக்கார்டு 30 ரெக்கார்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். அப்போ அந்த 20 ரெக்கார்டு 30 ரெக்கார்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் அப் டு டேட் நீங்கள் முடிச்சு வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு திடீர்னு வீட்டுக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது, சார் நாளைக்கு உங்கள் ஆஃபீஸை வந்து விசிட் வராங்க, இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க, இந்த மாதிரி இடத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லா வேலையும் தான் முடிச்சு வச்சுருக்க போகிறீங்க. நாளைக்கு வரும்போது அது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் தான், நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே அங்கே இருக்காது. கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் வீட்டில் போய் ஆஃபீஸ் டென்ஷன் ஏற்றுக்க தேவையே கிடையாது. கரெக்ட் தானே? இப்போ ஆஃபீஸில் வந்து வீட்டு நினைப்பு எப்படி வராமல் இருக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க, சாயந்தரம் போனோடனே குழந்தைகள் இருந்தோன்னா குழந்தைகளுக்காக ஒரு 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுங்கள். 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகுது குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ மேரேஜ் ஆகாதவங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய கடமைகள்னு இருக்கும், அந்த வேலைகளுக்காக குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம பையன் இல்லை நம்ம பொண்ணு நம்ம வேலையை அதே மாதிரி நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் பர்ஃபெக்டாக செய்யறா. நம்ம ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைய கரெக்டாக அவர் வந்தாருன்னா 2 மணி நேரம் அவர் பார்க்குறாரு, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற எண்ணத்தை இது வீட்டில் உள்ளவங்க மனசில் பதியணும். இப்போ ஒன்றில் மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தால், தம்பி இந்த கடையில் போய் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வாப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் ஸ்ரத்தை எடுத்து நீங்கள் செய்யணும் பர்ஃபெக்டாக. அந்த இப்போ திங்கக்கிழமையா சனிக்கிழமையா சந்தை வருது, நீங்கள் காய்கறி போய் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் யாரும் யோசிக்கக்கூடாது, போகிறீங்க பர்ஃபெக்டாக காய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க, அந்த 2 மணி நேரம் அதில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பரவாயில்ல, இவன் வீட்டில் இந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சிடறான், நல்லா நம்ம சொல்லாமல் கூட இவன் செஞ்சிடறான் அப்படிங்கிற அவங்க எண்ணம் வரும்போது நீங்கள் படிக்க உட்காரும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி தம்பி, நீ இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தம்பி போதும் தம்பி, நீ போய் உட்காந்து படி தம்பி, உனக்கு எக்ஸாம் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்னன்னா நம்மளோட கடமைகளை கரெக்டாக செய்யணும். இப்போ நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் பர்ஃபெக்டாக அப்பா அம்மாவுக்கு இல்லை ஒய்ஃபுக்கு இல்லை குழந்தைகளுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் போய் குடும்ப பிரச்சனையே, நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வராது, நீங்கள் அங்கே போய் எதையுமே டென்ஷனு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஆஃபீஸில் உங்களுடைய கடமைகளை பர்ஃபெக்டாக செஞ்சுருங்க அந்த டயத்துக்குள்ளே. அதே மாதிரி ஃபேமிலியில் அந்த டயத்துக்குள்ளே அந்த உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்யுங்க. இந்த 2 ஃபேமிலி அண்டு ஆஃபீஸ் 2 பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உங்கள் மனசில் ஒன்று தோணலாம், சார் எல்லாமே சொல்கிறதுக்கெல்லாம் சரியாக தான் சார் இருக்குது, எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது, எப்படி அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறப்ப நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் கடினமான விஷயங்கள் தான். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நான் என் பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் இருக்குங்களா, இந்த ஒரு பேப்பரை இப்படி 4 மடிச்சுக்குவேன். சரிங்களா? சின்ன சின்னதாக இப்படி 4 இதாக மடிச்சுக்குவேன். மடிச்சுட்டு ஒன் சைடு இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக எழுதுவேன், சின்ன சின்ன நோட்ஸாக இப்படி எழுது. இப்படி ஒரே பேப்பர் தான், பட் 4 இப்படி மடித்து வச்சுருப்பேன். மடித்து இதையே இன்னும் இப்படி ஒரு பீஸாக மடிச்சுட்டு இதையுமே இன்னொரு பீஸாக மடிச்சுக்குவேன். இது மடித்து எப்போவுமே இப்படி பாக்கெட்டில் வச்சுருப்பேன். இந்த பேப்பரில் நான் என்ன வச்சுருப்பேன் தெரியுங்களா, இந்த ஒரு எட்ஜில் வந்து என்ன எழுதியிருப்பேன்னா டெய்லி நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு எழுதியிருப்பேன். அதாவது டெய்லி இந்த விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்
அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் எழுதியிருப்பேன். அடுத்தது திருப்பி இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் போயிட்டு இருக்கும்போது வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, எங்க வரும்போது இந்த ஒரு பொருள் இல்லை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா அம்மாவை கால் பண்ணி தம்பி இது இந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பா, அந்த பில்லை கட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து என்ன பண்ணிடுவேன்னா அதில் எழுதிடுவேன். இந்த இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருளை மட்டும் எழுதிடுவேன். அடுத்தது இதை இந்த வேலை இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சே ஆகணுங்கிறது இந்த ஒரு பேஜில் இந்த ஒரு பக்கத்தில் எழுதியிருப்பேன். சரிங்களா? நான் வரும்போது இதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுவேன். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருவேன் இந்த வேலையை நான் முடிச்சிருக்கேனான்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். இது பெண்ணு கையில் வச்சுட்டு முடிச்சாச்சு டிக் பண்ணிடுவேன். அப்போ முடிக்காத வேலை என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அதை முடிக்கணும்னா முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஸோ நீங்கள் அன்னைக்கு முடிக்கக்கூடிய வேலையாக, அது ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள வேலையாக இருக்கட்டும், இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஒரு பேஜில் டிக் பண்ணிகிட்டே பண்ணிடணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். அடுத்து இந்த பேஜ் இப்படி திருப்பினா அடுத்த பக்கத்தில் ஒரு பேஜில் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், அடுத்த இன்னொரு பேஜில் திருப்பும்போது இந்த வாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது இன்னைக்கு கம்பல்சரியாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் 2 நாள் 3 நாள் தள்ளி கூட அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்களை அதில் நோட் பண்ணியிருப்பேன். அடுத்து அந்த 3வது பக்கம் திருப்பி அதில் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இன்னைக்கு இல்லாமல் ஒரு வாரம் இல்லாமல் இல்லை கொஞ்ச நாள் கழித்து கூட செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை அதில் எழுதியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணக்கூடியது ஒரு கேட்டகரியாகும். அதே இந்த ஒரு வாரத்தில் இப்போ வீட்டில் ஒன்றும் இல்லை, மொபைல் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்கன்னு வைப்போம். எனக்கு வந்து அடுத்த 4 நாளில் முடிய போகுது, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா சரின்னு காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டோம்னுங்களா மறந்துடுவோம். அப்போ மறந்துட்டு பண்ணாமல் விட்டுருப்பா கட்டாயிருச்சுன்னா பண்ண சொன்னால அப்போவே இப்படி அப்படிங்கிறப்ப தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இதை நீங்கள் எழுதியிருக்கும்போது ஓகே இந்த வாரத்தில் இந்த தேதியில் இந்த கிழமைக்குள்ளே நம்ம இதை பண்ணி ஆகணுங்கிறப்போ அதை பண்ணிவிட்டு டிக் அடிச்சிருவோம். ஓகே முடிஞ்சது, மறக்கவும் மாட்டோம். அதான் முக்கியம். பொதுவாக மனித இயல்பே மறக்கக்கூடியது தானே. ஸோ இதை பண்ணும்போது மறக்க மாட்டோம். இது ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி தான். இன்னைக்கு சார் இந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு நீங்கள் முடிச்சாகணும் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு முடிக்கக்கூடியதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை மறக்க மாட்டீங்க. இல்லை இந்த ஒரு வாரம் சார் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே வந்து இந்த இதை அனுப்பிச்சாகணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு அதை நோட் பண்ணும்போது அவங்களே மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நோட்ஸு கையில் வச்சுருப்பீங்க. நீங்கள் அடுத்த மாதம் இந்த ட்ரைனிங் போகிறீங்க சார் அப்படின்னா அதை நோட் பண்ணும்போது ஓகே ட்ரைனிங் போவீங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேலன்ஸுங்கிறது வரும். ரைட்டா? அடுத்தது மந்த்லி கேலண்டரில் கூட அடுத்ததை நான் நோட் பண்ணேன். மந்த்லி கேலண்டரில் வந்து இந்த அடுத்த வாரம் செய்யக்கூடிய வேலை, அடுத்த மாதம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து நோட் பண்ணிடுவேன். அப்படிங்கிறப்போ அது மறக்க மாட்டோம், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ அதை செஞ்சுருவோம். இப்போ எல்லாத்தோட மனசுலையும் ஒரு கேள்வி எழலாம், ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறோன்னு சொன்னீங்க, ஆனால் ஆஃபீஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, வீட்டில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு. ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் நீங்கள் உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு டேயில் 24 மணி நேரத்தில் அதிகமாக ஆக்குப்பை பண்ணக்கூடியது இந்த 2 விஷயங்கள் தான். இதை நீங்கள் எந்தளவு பர்ஃபெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் டயத்தில் நீங்கள் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த 2லையும் நீங்கள் சரியாக பண்ணலைங்கிறப்போ உங்களால் கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது முடியவே முடியாத ஒரு காரியம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சீட் வச்சுருப்பேன். அது மாதிரி மந்த்லி கேலண்டரை நோட் பண்ணிடுவேன். அடுத்தது அன்னைக்கு ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலைகளை ஆஃபீஸில் செய்வேன், வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை வீட்டில் செய்வேன். அங்கே பற்றி யோசிக்க மாட்டேன், அங்கே போனால் இதை பற்றி யோசிக்க மாட்டேன். ரைட்டா? இது அடுத்த பாயிண்ட். அடுத்தது நீங்கள் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடம் ஒரு இடமா இருக்கும், நீங்கள் வீடு ஒரு பக்கம் இருக்கலாம். நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து புக்கை வச்சு படிப்பாங்க. பஸ்ஸில் இப்போ போகிறோம்னுங்களேன், புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு படிப்பாங்க, அப்படி படிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி இப்படி ட்ராவலுக்கே 1 மணி நேரம் போயிடுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டில் ஏற்றிக்குவாங்க.
சரியா? இந்த ட்ராவல் டயத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து முதல் நாள் படிச்சிருப்பீங்க. அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை ரீகால் பண்ணுறதுக்கு இந்த ட்ராவல் டயத்தை யூஸ் பண்ணணும். இந்த ட்ராவல் டயத்தில் படிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தவறு. ஏன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது புத்தகங்களை ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ராவலில் படிச்சிங்கன்னா உங்களோட கண் ஐபால் கரெக்டாக அந்த எழுத்துலேயே இருக்கும். அட் சேம் டைம் பஸ்ஸு ஆகட்டும் வேறு ஏதாவது வண்டி ஆகட்டும் குலுங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது உங்களுக்கு தலைவலியிலையும் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுலையும் கொண்டு போய் விட்டுரும். அது உங்களுக்கு ஸ்டடியில் ஸ்ட்ரகிள் பண்ணும், படிக்கிற விஷயங்களில் தடை ஏற்படும். ஸோ மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும்போது புத்தகங்களை படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சரி, அப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த 1 மணி நேரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னா, முதல் நாள் படித்த விஷயங்களை ரீகால் பண்ணுங்கள். புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க, ஆனால் அது ஓப்பன் பண்ணி படிக்காதீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வரலாறு படிச்சுருக்கீங்களோ அப்படின்னா அப்படியே உட்காந்து ட்ராவல் பண்ணும்போதே உங்கள் மைண்டு நீங்கள் நான் மோஸ்ட்லி கண்ணை மூடி உட்காந்துக்குவேன். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தூங்குற மாதிரி தெரியும். நான் ஒர்க் பண்ணுற பிளேஸும் வீட்டுக்கும் 1 hour ட்ராவல். நான் ட்ராவல் பண்ணி தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ நான் என்னன்னா முதல் நாள் படித்ததை உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக மைனஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ 10 பாயிண்ட் இருக்குன்னா அதில் 3 பாயிண்ட்ஸ் மனசில் தோணுது. 4வது பாயிண்ட்டு வரல, மறந்துட்டேன்னா டக்குன்னு அந்த பேஜ் எடுத்து அதை பார்ப்பேன். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு மீண்டும் புக்கை மூடிடுவேன். அவ்வளோதான். அடுத்து அந்த மாதிரி முதல் நாள் படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிட்டே போவேன். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா படித்த விஷயங்கள் மறக்காது ஒன்று. அடுத்தது நீங்கள் ரீகால் 2வது பர்ஃபெக்டாக பண்ணிடுறீங்க. அடுத்தது இந்த ட்ராவல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த படிக்கக்கூடிய அதாவது ட்ராவல் பண்ணும்போது படிக்கிறதுனால வரக்கூடிய அந்த தலைவலி ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அடுத்து அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் உபயோகமானதாக மாற்றிக்கிறீங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ நீங்கள் உட்காரதுக்கு சீட்டு கிடைச்சாதான் படிக்கணும் அப்படின்னா உட்காரதுக்கு சீட்டு கிடைச்சாதான் உங்களால் உட்காந்து புத்தகத்தை விரித்து வச்சு படிக்க முடியும். ஆனால் சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிரும். ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் படிக்கிறவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கலன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா உட்காந்து நின்றுக்கிட்டே புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிறது, அங்கிட்டு இடிப்பாங்க. அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. அது ஒரு டென்ஷனு, 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு உட்காந்து புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிதானே? இன்னும் ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, முதல் நாள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ படிக்கும்போது மொபைல் இருந்துச்சுன்னா மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். படிக்கும்போது அடுத்தது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஹெட்செட்டை போட்டு நீங்கள் அதை கேட்க ஆரம்பிக்கலாம். அது கேட்கும்போது என்னன்னா அழகாக ரீகால் ஆகும். இது இன்னொரு டைப். இதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, சீட்டு கிடைக்கணும் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் நின்றுக்கிட்டே 1 மணி நேரம் போனாலும் நோ ப்ராப்ளம், அழகாக ரீகால் ஆகிடும். சரிங்களா? ஸோ ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அந்த டைம் ரீகாலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு டக்குன்னு ஞாபகம் இருப்போ புத்தகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு டைப்பு. இல்லை அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி காதில் மாட்டிட்டு கேட்குறது இன்னொரு டைப்பு. சரி, பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம படிக்கிறதுன்னு தெரியாது. இன்னொன்று ஏதோ பாட்டு கேட்டு போகிறான் அப்படி தான் தோணும். சரியா? இது 2மே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்து நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வீட்டுக்கு போவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நான் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வரேன். வர வழியில் ஜெய் போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிடும்போது உங்களுக்கு அந்த டயத்தில் ஓகே இன்னைக்கு அடுத்த எந்த வேலையும் கிடையாது, இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம், இல்லை நம்ம டீ சாப்பிட்டா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணாலொழியே நீங்கள் அந்த டைம் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன சார் நண்பர் கூப்பிட்டா போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் நண்பர்களாக உங்களுக்கு உண்மையான நண்பராக இருந்தால் இந்த மாதிரி வேலை இருக்குங்க போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக
இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நண்பர்கள் கூட போனீங்க அப்படின்னா சாலிடாக வந்து அதில் ஒரு 1/2 hour போயிடும். அது வந்து அப்படியே உங்களோட வேலைகள் எல்லாமே தள்ளி 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 போகும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டடியில் தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் அடுத்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டைம் வந்து அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. நண்பர்கள் நம்ம மேலே அக்கறையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த டயத்தையும் நீ போய் உபயோகமானதாக செய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. நான் படிச்சுட்டு இருக்க காலத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு கம்பெனிகளில் போய் டிராயிங் இதெல்லாம் சொல்லிக்கக்கூடிய நபர். எங்கேயாவது வெளியே போகும்போது டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சும்மா போனால் கூட கரெக்டாக இன்டிமேட் பண்ணுவார். ஜெய், உனக்கு நாளைக்கு அந்த டெஸ்ட் இருக்குது, இல்லை நீ அதை போய் படிக்கணும், உனக்கு எக்ஸாம் வருது, நீ போய் படி. நாங்கள் இப்படி தான், அவரே சொல்லிக்குவார். அவர் நல்ல நாலேஜபிள் பர்சன் தான், நல்ல ஜாப் இருக்கக்கூடிய ஆள் தான். அவர் சொல்லுவார், நாங்கள் இப்படி தான் வெட்டி பசங்க உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம், நீ போய் உன்னோட ஃப்யூச்சரை பாரு அப்படின்னு சொல்லுவான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஏன்னா உண்மையான நண்பர்கள் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த டைமோட அருமை வந்து அப்போ தான் தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1/2 hourல நீங்கள் அழகாக வீட்டுக்கு போனீங்கன்னா அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சது அப்படின்னா அடுத்தது உங்களுடைய ஷெட்யூலில் என்ன இருக்கோ, என்ன இப்போ அடுத்த வீட்டில் ஒரு சின்ன வேலை சொல்லியிருக்காங்க, அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக போக முடியும் பண்ணிடணும். ஸோ அது இம்பார்ட்டண்ட். இதில் அவங்க சங்கடப்படுவாங்களே, இவங்க சங்கடப்படுவாங்களே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா சங்கடப்படுறவங்க கண்டிப்பாக நம்மளோட உண்மையான நண்பனாக இருக்க மாட்டான். சரிதானே? புரிஞ்சிக்கக்கூடியவர்கள், நம்மளோட உயர்வுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவங்க தான் நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சிச்சா அடுத்தது நேராக உங்களோட இடம் வீடாக தான் இருக்கணும். இடையில மற்ற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தால் ஒழிய அதை நீங்கள் வந்து உங்களோட டைமை வந்து செலவிடக்கூடாது. அந்த இன்னைக்கு ஒரு 5 வேலை இருக்குது, இன்னைக்கு சாயந்தரம் வந்து இந்த 2-3 வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு நான் என்னோட லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த லிஸ்ட்டில் உள்ளது பர்ஃபெக்டாக அடுத்தடுத்து இந்த வேலை முடிஞ்சு அடுத்து இந்த வேலை, அடுத்து இந்த வேலை, அடுத்து இந்த வேலை, இதை முடிச்சுட்டு நேராக எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக நம்ம வீட்டுக்கு போகிறோங்கிறது இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக காலையிலேருந்து அரிபரியாக நீங்கள் கிளம்புனதுலேருந்து ஆஃபீஸ் ஒர்க்கு மீண்டும் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போன வரைக்கும் டயர்டாக தான் இருப்பீங்க. நீட்டாக கைகால் மூஞ்சியை கழுவிட்டு ஒரு கட்டலில் நீட்டி நிமிர்ந்து படுத்துருங்க. ஒரு 5 minutes வந்து என்ன பண்ணுன்னா ஒரு குட்டி தூக்கம். எங்கள் சார் ஒருத்தர் சொல்லுவார், ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சா நல்லா ப்ரெஸ் ஆயிடுவாங்களாம். அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா கைகால் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக கட்டலில் நீட்டி நிமிந்து நல்லா முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு 5 minutes கண்ணை மூடிட்டு படுத்துருவேன். அப்படியே ஒரு 1000 watts பல்பை எரியிற பல்பை அப்படியே ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே 5 minutes எனக்கு எந்த அளவுக்கு என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அப்படியே டக்குன்னு ஒரு எந்திரிச்சோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீண்டும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அடுத்து என்ன வேலை இருக்கோ அதை செய்ய போகணும். அந்த 5 minutes பிரேக் வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். உங்களோட மைண்டையும் பாடியையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆவீங்க. அவ்வளோ எனர்ஜி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு முரட்டு தூக்கம் தூங்கிடக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி இருக்கும். நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே படுத்து டக்குன்னு 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்ச காலமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியும் பண்ணிடக்கூடாது. ஸோ 5 minutes டக்குன்னு நீங்கள் அது வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு நல்ல ஓய்வாக இருக்கும். அது உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். அடுத்து உங்கள் வீட்டில் போயிட்டீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, எழுந்திரிக்கிறீங்க,
இப்போ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் குழந்தைகள் கூட கண்டிப்பாக நீங்கள் 1 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் தெரியுங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தைய கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மன இறுக்கம்ங்கிறது இல்லாமல் இருக்குங்க. இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம். நான் என்னோட லைஃப்பில் நான் நிறைய இடங்களில் வந்து நான் உணர்ந்த விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மனசு வந்து இறுக்கம்ங்கிறது குறையும். உண்மையை சொல்லணும்னா அது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாததாக தான் உங்களை எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் அதுதான் ரியல் உண்மை. எப்படின்னா எல்லாரும் மனசுலேயும் தோணும், சார் நானே எக்ஸாமுக்காக நான் படிக்கணும்ன்ட்டு மண்டை முட்டிகிட்டு இருக்கேன். குழந்தை வந்து அப்பாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மாமாவாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் குழந்தை அக்கா, நம்ம குழந்தைகளோட இருக்கட்டும், தங்கச்சி குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருக்கட்டும், ஏதாவது வந்து அங்கிள் அப்படின்ட்டு வரப்போ அது எப்படி நம்மளுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு முடியும் அப்படின்னு தோணலாம். கோவம் தானே சார் வரும் அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லட்டுங்களா, நீங்கள் வந்த உடனே அந்த ரெப்ரெஸ் ஆகிட்டு குழந்தைகளாக நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடலாம். விளையாண்டிங்கன்னா உங்கள் மனசு, நீங்கள் ஆஃபீஸ் டென்ஷனு, வெளியே டென்ஷனு எல்லாமே விட்டு போயிருங்க. சீரியஸாக நான் என்னோட முதல் வேலையே சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா 5 to 7 மணி வரைக்கும் விளையாடுவேன். குழந்தைய கூட விளையாடுவேன். பாப்பா இருக்குது, பையன் இருக்கான், 2 பேர்த்து கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். தோணலாம், என்ன சார் 2 மணி நேரமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தாலே எனக்கு போதுங்கிறத என்னோட விஷயம். 3 மணி நேரங்கிறது பத்தாது சில பேர்த்துக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதை 1 மணி நேரம் கூட நீங்கள் 1 மணி நேரம் ஜஸ்ட் 1 ஹவராவது நீங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை சார் எங்கள் வீட்டில் குழந்தைகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லாட்டி உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் அந்த டயத்தில் பண்ணணும். அது முக்கியமாக கண்டினியூஸாக வேலைக்கு போகிறவங்க இதை ஃபாலோ பண்ணி ஆகும். இப்போ குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று பாட்டு கேட்பேன், நிறைய பாட்டு கேட்பேன். இன்னும் சொல்ல போனால் சின்ன டிவியில் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், பாட்டு தான் கேட்பேன். அதாவது பார்க்குறதுங்கிறது வேறு, டிவி பார்க்குறதுங்கிறது வேறு, பாட்டை கேட்குறதுங்கிறது வேறு. நான் டிவியில் அந்த விஷுவலாக மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், கேட்பேன். மோஸ்ட்லி அந்த டயத்தில் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு டிவி பக்கம் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. பாட்டு கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சின்ன விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இல்லை குழந்தைகளோட கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன் டிவி பக்கம் போகக்கூடாது அப்படின்னா டிவியில் உட்காந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, சேனல் டக்குன்னு மாற்றுவீங்க, உங்களுக்கு டைம் ஓடுறதே தெரியாது. இன்னும் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை செய்யும்போது டிவி போட்டு விட்டுலாம் வேலை செய்வாங்க. தயவு செஞ்சு அப்படி இந்த தவறு பண்ணாதீங்க. டிவி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட டைம் ரொம்ப வேகமாக அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கீங்கிறதா அர்த்தம் என்னை பொறுத்தளவு. இங்கே மற்ற விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது குழந்தைய கூட டைம் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், மனசுக்கு இதயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம். லேடிஸு சில பூ கட்டுவாங்க, பூ கட்டலாம். இன்னும் சொல்லப்போனால் சில வீட்டில் அடுத்த டின்னருக்கு கூட காய்கறி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணலாம். ஆனால் இது உங்களுக்கு காய்கறி க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேலையாக தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அதுவே ஒரு கலை. நான் ஈவன் நேற்று கூட நான் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு காய் திடீர்னு வீட்டுக்கு வந்து பசங்க தூங்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, காய் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா அது அது ஒரு வேலையாக பார்க்கும்போது அது வேலையாக தெரியும். அது ஒரு கலையாக பார்க்கும்போது அது ஒரு ஜஸ்ட்டு நம்மளோட ஹாபிஸ், நம்மளோட பொழுதை வந்து ஒரு உபயோகமானதாக கழிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாது, வேலையாக தெரியாது. நான் அது சொன்னேன், பார்த்தியா உருளைக்கிழங்கு ஒன்னோட நான் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்னவா இருக்கட்டுங்க, ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஃபேமிலிக்கோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? அடுத்தது சாயந்தரம் வந்தோடனே கொஞ்சமாவது ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லாட்டி ஃபுட்டு ஏதாவது உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கூடுதல் எனர்ஜியை கொடுக்கும். சரியா? சில பேர் வந்து காஃபி டீ குடிப்பாங்க. நான் காஃபி டீ குடித்து பழக்கம் இல்லை, குடிக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, சாப்பிடுவேன். ஜஸ்ட்டு பிஸ்கட்டாவது சாப்பிடுங்க போதும். ஒரு பிஸ்கட் சாப்பிட்டிங்கன்னா கூட போதும். பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணி குடிங்க போதும், அது கூட போதும். சார் பிஸ்கட்டே இல்லை சார்,
அது கூட இல்லை, பச்சை தண்ணி தான் இருக்குது அப்படின்னு வீட்டில் கேரட் இருக்கும், அந்த கேரட்டு கூட ஒரு கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆகாரங்கிறது கொஞ்சமாவது உள்ளே போகணும், போய் தண்ணியை குடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா மனசு பாடி அந்த ஒரு டயர்ட்னஸ்ங்கிறது கண்டிப்பாக போகும். ரைட். இப்போ அடுத்து நீங்கள் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, ஸ்நாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆகாரம் சாப்பிட்டாச்சு, இப்போ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரூமை வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிவி இல்லாத ரூமாக இருக்கணும் கண்டிப்பாக. டிவி ஓடிட்டு இருக்கிற ரூமாக இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக செப்பரேட்டாக இருக்கிற ரூம், செப்பரேட்டாக இல்லை, வாசலில் கூட உட்காந்துக்கோங்க. வாசலில் உட்காந்து கூட படிங்க. நீங்கள் உட்காந்து படிக்கக்கூடிய பொசிஷனும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் எப்படின்னா, ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா காலுக்கு ஒரு நீங்கள் உட்காந்துருக்கிறோட ஹைட்டோட கொஞ்சமாக ஹைட் வர மாதிரி ஏதாவது இந்த முக்காலி இல்லை சின்ன சேரு இல்லை இன்னொரு சேர் அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலை நீட்டி, சில நேரம் கொஞ்சம் நேரம் கால் நீட்டி உட்காந்துக்கிறது, கொஞ்சம் நேரம் காலை தொங்க போட்டு உட்காந்துக்கிறது. இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான சொல்ல போகிறோம், ரொம்ப நேரம் ஒரே கம்ஃபர்டபுளாக ஒரே பிளேஸில் உட்காந்து உங்களால் படிக்க முடியாது. அப்போ இது மாற்றி மாற்றி இப்படி வரப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கான அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகிடும். ஒன்று. அடுத்தது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறப்ப மைண்ட் அதில் அடாப்ட் ஆகாது. அப்போ லைட்டாக வாய் விட்டு படிக்கலாம். நான்லாம் வாய் விட்டு தான் படிப்பேன், அதுக்கு ரொம்ப கத்தணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வாய் விட்டு படிக்கலாம். அடுத்தது, இல்லை சார் அப்படி படிக்கும்போது கூட எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சில பேருக்கு தோணும். அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எந்திரிச்சு நடக்கலாம், நடந்துக்கிட்டே படிப்போம். லைட்டாக நடந்துக்கிட்டே படிச்சிங்க அப்படின்னா தூக்கங்கிறது அங்கே கலைஞ்சிரும். லைட்டாக நீங்கள் வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், படித்த மாதிரியும் இருக்கும். லைட்டாக நடந்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் கால் நின்றுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கலாம், ஒன்றும் இல்லை வாசல்லையே அங்கிட்டும் இங்கிட்டும். ஸோ நம்ம உட்காந்துக்கக்கூடிய பொசிஷன் ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து தூங்காமல் படிக்கிறதுக்கு நடந்துகிட்டே படிக்கிறது. அடுத்து டிவி இருக்கக்கூடிய ரூம் இல்லாமல் தனி ரூமாக இருக்கக்கூடியது. ரூம் இல்லைன்னா வராண்டாவிலையோ வாசல்லையோ அது மாதிரி நடந்துகிட்டே படிக்கிறது. இப்படி படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மனசில் பதியும். அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணணும். காலையில் கொஞ்சம் நேரம் படிச்சிருப்பீங்க, அடுத்து பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது அதை ரீகால் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம், அது உங்கள் டைம் கிடைக்கிறத பொறுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 8, 9, 10 இல்லை 9, 10, 11 ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் ஒதுக்கி படிக்கிறீங்க. இப்போ இந்த படித்த விஷயங்கள்லாம் என்னென்ன படிச்சிங்க அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். அடுத்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் அந்த மெட்டீரியல் பார்க்குறது அது இதுன்ட்டு கிளாஸ் பார்க்குறது அப்படின்ட்டு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க நிறையா. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் படுத்தோன்னே டக்குன்னு தூக்கம் வராது ஒன்று. அடுத்து நீங்கள் ரீகால் பண்ணது யூஸ் இல்லாமல் போயிடும். அந்த ஒரு காரணங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மொபைலில் சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, டெலகிராமில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, யூடியூப்பில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. இது வந்து பார்ப்பது தவறு கிடையாது, ஆனால் அந்த டயத்தில் பார்க்கறது வந்து நீங்கள் ரீகால் பண்ணது இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்கள் வந்து உங்களை மனசில் பதியக்கூடியதை குறைச்சிரும். என்னோட உண்மை ரியல் லைஃப் அனுபவத்திலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய போது செய்யக்கூடிய நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தவறாயிருக்கு. அது என்னோட ரியல் லைஃப்பில் நிறைய அடிபட்டிருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ அதை அழுத்தி சொல்கிறேன். நீங்கள் படிக்கும்போது படிங்க, படிச்சுட்டு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பெட்டுக்கு போய் தூங்குறதா தான் இருக்குமே ஒழிய அந்த டயத்தில் அந்த பிட்வீன் கேப்பில் மொபைல் நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க.
நீங்கள் அப்படி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னதாகவே படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பண்ணிங்கன்னா பெட்டர். படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நீங்கள் தூங்குறதுல பர்ஃபெக்ஷன். இந்த டைம் நான் தூங்கிடுவேன் அப்படின்ட்டு இருக்கணும். 11 மணினா 11 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிவிஷன் பார்த்துட்டு நான் தூங்கிடுவேன். ஏன்னா அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் மறுநாள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு மற்ற வேலையை பார்க்கறதுக்கும் முடியும். நீங்கள் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு ஒரு 12 மணிக்கு அடுத்து ஒரு 1 மணிக்கு அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களோட அந்த இப்போ நான் சொன்னக்கூடிய எல்லா டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதில் அடிபட்டு போயிடும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ நைட்டு தூங்கும்போது பர்ஃபெக்ட் 11 மணினா 11 மணிக்கு தூங்கிடுவேன். மீண்டும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கேன், 5 மணிக்கு எழுந்திரிக்கிங்க அப்படின்னா மீண்டும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் எழுந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? சரியா? மீண்டும் நான் முறை சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே வேலைக்கு ரெடியாகுங்க, அப்புறம் உட்காந்து படிங்க, அப்புறம் வேலைக்கு போங்க. வேலையை பர்ஃபெக்டாக பாருங்கள். வேலை பார்க்கும்போது வீட்டை யோசிக்காதீங்க. வேலை முடிஞ்ச உடனே எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியுமோ அதை பாருங்கள். பக்கத்துலேயே கையில் உங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்றைக்கி செய்யணும், என்னென்ன நான் அடுத்த இந்த வாரத்தில் செய்யணும், என்னென்ன இந்த மாதத்தில் செய்யணும் அப்படின்னு. அதை முடிஞ்சால் ஒரு மந்த்லி கேலண்டரில் நோட் பண்ணி வச்சு பழகுங்க. அடுத்தது வேலை முடிஞ்சோன்னே நேராக வீட்டுக்கு வரும்போது அந்த வேலை மற்ற லிஸ்ட் அவுட் பண்ண வேலையில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, அடுத்தது ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் குழந்தையோ அல்லது ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டடியில் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஒதுக்குங்க. அந்த டயத்தில் படிக்கிறப்போ உட்காந்து படிங்க. உட்காந்து படிக்கிறப்போ அந்த அட்மாஸ்பியர் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி காலை நீட்டி உட்காருறது, காலை மடக்கி உட்காருறது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தூக்கம் வரும் பட்சத்தில் நடந்துகிட்டே படிக்கலாம். அடுத்தது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி காலையில் என்ன படிச்சிங்க, ட்ராவலில் என்ன ரிவிஷன் பார்த்தீங்க, இன்றைக்கி என்ன நைட்டு படிச்சிங்க, இதை ஒரு ரிவிஷன் பாருங்கள். பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு நிம்மதியாக தூங்குங்க. மறுநாள் நல்ல பொழுதாக உங்களுக்கு விடியும். உங்களது வாழ்க்கையும் ஒரு நல்ல விடியலாக அமையும். வெற்றியும் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைவரும் சிறப்பாக படித்து நல்ல ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் இல்லத்தரசிகளும் அதே மாதிரி குழந்தைகள், கை குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய சகோதரிகளும் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி நேரத்தை உபயோகமானதாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸுகளோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வெற்றி நிச்சயம்.